ॐ भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः भद्रं पश्येम अश्चभिर्यजत्राः श्रय्यङ्गैस्तुष्टुवांसस्तनूभिः विषेम देवहितं यदायुः स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति नः पूषा विश्ववेदाः स्वस्ति नस्तार्क्ष्यो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्दधातु ददातु ओम शांति शांति शांति. முண்டகோபனிஷத்தில் இரண்டாவது முண்டகம், இரண்டாவது கண்டம், 10வது பாடலை இன்று நாம் ஆரம்பிக்கலாம். இதற்கு முன் நாம் 9வது ஸ்லோகத்தில் மந்திரத்தில் இதே கிரந்தி பற்றியும் சந்தேகங்களை பற்றியும் கர்மநாசத்தை பற்றியும் அறிந்து கொண்டோம். எவன் ஒருவன் அந்த பரம் அபரமாகிய பிரம்மத்தை தானே என்று அறிந்து கொள்கிறானோ அவனுக்கு இந்த 3 பலன்களும் கிடைக்கின்றன. அது 3மே சேர்த்து ஒரே சொல்ல சொன்னால் மோட்சம் என்று பொருள். கர்மத்தை பற்றி சென்ற வகுப்பில் நாம் பேசினோம். 3 வகையாக கர்மத்தை 3 வகையாக நாம் சொல்கிறோம். ஒரே கர்மம்தான். சேர்த்து வைக்கப்பட்டதை சஞ்சிதம் என்றும், அவற்றில் கொண்டு வந்து அனுபவிப்பதை பிராரப்தம் என்றும், அனுபவிக்கும் காலே நாம் சேகரிக்கின்ற புதிய கர்மங்களை ஆகாமியம் என்றும் சொல்கிறோம். 3ம் ஒரே கர்மம்தான். சொல்லிக் கொடுப்பதற்காக வேண்டி நாம் கர்மத்தை 3 வகைப்படுத்துகிறோம். கர்மம் என்பது ஒன்றே ஒன்றுதான். அது நிகழ்காலத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நிமிடமும் புலம்பெயர்ச்சி இடப்பெயர்ச்சியாக இந்த பிரபஞ்சம் மாறிக்கொண்டே இருக்கிறது. நம் உடம்பில் இருக்கிற அணுக்களும் சதா சர்வகாலமும் இயக்கத்தில் இருந்து கொண்டே இருக்கின்றன. இது மட்டுமில்லாமல் சூக்ஷ்ம சரீரம் என்று சொல்லக்கூடிய மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், புலன் ஆகியவைகள் சேர்ந்து பிராணனும் அவையும் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. சூக்ஷ்மமும் ஸ்தூலமும் சேர்ந்து புடைபெயர்ந்து தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கின்றன. இதுதான் நம்ம புடைபெயர்ச்சி அல்லது ஃப்ளக்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். ஃப்ளக்ஸ். இவங்க ஃப்ளக்ஸி பேனர்லாம் சொல்கிறாங்களா, அந்த ஃப்ளக்ஸ் இல்லை. இது ஃப்ளக்ஸ், புடைப்பெயர்ச்சி. புடைப்பெயர்ச்சினா இடைவிடாது தொடர்ந்து நிகழ்கின்ற மாற்றங்கள். ஒரு பொருளை எடுத்து மாற்றத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கலாம். அது இடம் பெயர்ந்து கொண்டே இருக்கும். ஒரு நாடக மேடையிலோ அல்லது பரதநாட்டியத்திலோ ஒரே ஒரு பெண் மேடையில் தொடர்ந்து மாறிக்கொண்டே இருப்பாள். சைகைகள், முத்திரைகள்லாம் அது ஒன்று. அவள் உடம்பிலே இருக்கக்கூடிய பல கோடி அணுக்களும் அதே சமயம் விதவிதமாக ஆடிக்கொண்டிருக்கின்றன. இந்த பிரபஞ்சத்தில் காற்று, ஆகாயம், அக்னி, நீர், நிலம் ஆகிய அனைத்துமே அணுக்களால் ஆகப்பட்டு அவை அனைத்தும் ஸ்தூலமான பொருட்களாக இடம்பெயர்ந்து கொண்டே ஒன்றோடன் உரசி கொண்டிருக்கின்றன. இதை நம்ம விஞ்ஞானப்படி நம்ம பார்த்தோம் சொன்னால் இதை புடைப்பெயர்ச்சி அல்லது ஃப்ளக்ஸ் என்று சொல்கிறோம். கண்டினியூஸ் ஃப்ளக்ஸ். இந்த ஃப்ளக்ஸில் என்ன நடக்கும்? அணுக்கள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொள்கின்றன. கொலிஷன். இது மோதல். ஏன்னா இயக்கத்தில் இருக்கிறதுனால பக்கத்தில் பக்கத்தில் மோதிக்க வேண்டியிருக்கும். காற்று தள்ளி தள்ளி இருக்கிறதுனால ஒரு அணு இன்னொரு அணுவை மோதுவது கொஞ்சம் காலதாமதம் இருக்கும். மோதினாலும் அதனுடைய விளை தடையின்றி நடக்கும். ஆகாயத்தில் இருக்கிறதுனால, ஆகாயம் உறைவு தராதனால வாயு மூலக்கூறுகள் ஒன்றை ஒன்று ரொம்ப சுலபமாக மோதிக்கொள்ளும். மோதியதுனால அந்த கொலிஷன் என்று சொல்லக்கூடிய ரீகாயில், அந்த மோதலினால் ஏற்படுகின்ற பதில் வினை ஒன்று திசை மாறி ஒரு பொருள் இங்கிருந்து இன்னொரு பொருள் மீது மோதும் பொழுது அந்த மோதிய பொருள் ஒரு திசையிலும் இன்னொன்று இந்த திசையிலும் செல்லும்.
இந்த பொருள் இங்கே மோதி இதை தள்ளும், இது இடித்ததுனால இதனுடைய பாதை மாறிடும். இதனுடைய முன் பாதை நேர், மோதியதனால் இதனுடைய பாதை திசை திரும்புகிறது, இதனுடைய பாதை திசை திரும்புகிறது. இது எவ்வளவு திசை திரும்புங்கிறதெல்லாம் நம்ம வந்து இந்த சைன் அப்படின்னு படித்து தீட்டா சைன் எல்லாம் படிப்போம். நம்ம இதை நம்ம நியூட்டன் விதியெல்லாம் நம்ம பார்ப்போம். எப்படி வந்து இந்த மோதலுடைய கோணமும் விளைவுடைய கோணமும் எப்படி சம்மந்திருக்கிறது, சைனன் தீட்டா அப்படின்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம். சரி, இந்த மாதிரியான நுட்பத்தெல்லாம் நம்ம வந்து ஒவ்வொரு மூலக்கூறுகளும் விஞ்ஞானம் ஆராய்ச்சி பண்ணுது. நம்ம பொதுவாக இந்த ஃப்ளக்ஸ் என்று சொல்லுவோம். இந்த கொலிஷன் மட்டும் இல்லாமல் இந்த துகள்கள் தனக்குத்தானே சுழன்று கொண்டிருக்கின்றன. இந்த ஒரு பொருள் இருக்குதுன்னா இது தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு இருக்கும், ஸ்பின்னு சொல்கிறோம். இந்த ஸ்பின் மட்டும் இல்லாமல் அதிர்வும் இருக்கும். ஒன்று நின்ற இடத்திலேயே அங்கேயே அதிர்ந்து கொண்டிருக்கும், அப்படி மாறிட்டு இருக்கும். நம்ம போர்டுக்கு போயிடலாம். ஸோ ஒரு பொருள் அதிரலாம், அதிர்ந்து கொண்டிருக்கலாம், அந்த இடத்துலையே வைப்ரேஷன் சொல்லுவாங்க. இந்த வைப்ரேஷன். இன்னொன்று இது இடப்பெயர்ச்சி, டிரான்ஸ்லோகேஷன். இன்னொன்று சுழற்சி. அது ஸ்பின்னுங்கிறோம். இயக்கமே இந்த மூன்றுக்குள்ளே தாங்க இருக்குது. எந்த இயக்கம் நீங்கள் எந்திரவியல் படித்தாலோ, மெக்கானிக்ஸ் படித்தாலோ, எலக்ட்ரானிக்ஸ் படித்தாலோ, மாலிகுலார் ஆர்பிட்டல்ஸ் பற்றி படித்தாலோ, அல்லது நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் எங்கே செய்தாலும் இயக்கம் அப்படின்றால் இந்த மூன்று தான்: சுழற்சி, அதிர்ச்சி, இடப்பெயர்ச்சி. இந்த மூன்று தான் இருக்குது. இது தான் கர்மம். இந்த கர்மத்தில் இங்கே விதி என்ன? அப்போ சுழற்சி விதி தானே இருக்க முடியும். இங்கே மூன்று தான் கர்மமே. ஒன்று சுழற்சி, இன்னொன்று வைப்ரேஷன் சொல்லக்கூடிய ஃப்ரீக்குவன்சி. இந்த சுழற்சின்னு சொன்னால் அதுக்கு ஒரு ஸ்பின்னு சொல்கிறோம், அதுக்கு ஆங்கிள்னு சொல்கிறோம். அப்புறம் ஸ்பின்னுக்கு இருக்கக்கூடிய இந்த மொமெண்டம், கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம், இந்த மாதிரியான இதரமான விதிகளெல்லாம் வேலை செய்யும். ஸ்பின்னுக்குள்ளேயே நிறைய விதிகள் இருக்கின்றன. வைப்ரேஷனுக்கு விதி வந்து ஃப்ரீக்குவன்சி, அதை மியூ அப்படின்னு சொல்கிறோம். இது ஒரு விதி. டிரான்ஸ்லோகேஷன் எடுத்தால் நியூட்டன் அவர் வந்துடுவார். இவருடைய விதியை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஸோ இந்த கொலிஷன் லாவோ, வைப்ரேஷன் லாவோ அல்லது ஸ்பின் லாவோ, எல்லா லாக்களுமே விதிகள். இது வந்து ஸ்தூலத்துக்கு பொருந்தும். இதுக்கு விஞ்ஞானம் ரொம்ப விழாவாரியாக ஆராய்ச்சி பண்ணுது. இதுக்கு வேதாந்தமே தேவையில்லை. நீங்கள் வந்து ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் போய் கற்றுக்கலாம், எல்லாத்தையும் அவங்க சொல்லி கொடுத்துருவாங்க. ஆனால் சூக்ஷ்மன்னு ஒன்று இருக்குது. இதனுடைய விதி வந்து சயின்ஸுக்கு அப்பாற்பட்டது. விஞ்ஞானிகளால் சூக்ஷ்மமாக இருக்கக்கூடிய மனம் என்கிற பொருள், அதுவும் இயக்கத்தில் இருக்குது. இதனுடைய இயக்கம் எப்படி? இதை எந்த விஞ்ஞானமும் விளக்க முடியாது, என்னாலையும் விளக்க முடியாது. மனம் என்ற பொருள், இதே பொருள்னு சொன்னால் இந்த மூன்று விதிக்குள்ளே தானே வரணும். ஏன்னா மனங்கிறது ஒரு பொருளால் ஆகப்பட்டு இருக்கிறதுனால அந்த பொருளுக்கும் இந்த ஸ்பின்னு, வைப்ரேஷன் இருக்கணும். என்ன வித்தியாசம்? இது ஸ்தூலமான பொருள், இது வந்து சூக்ஷ்மமான பொருள்னு சொல்கிறோம். அதாவது இது ஜல்லடை போட்டோம்னாக்கா மேலே நிற்கிறது, இது வந்து ஜல்லடையில் கீழே இறங்கக்கூடியது. கீழே இறங்கிட்டால் சூக்ஷ்மம், மேலே நிற்கிறதுலாம் பருப்பொருள், தூலம். இந்த வித்தியாசம் இருந்தாலும் கூட நாம் இந்த விதியை நம்ம, மேற்கூறிய விதியை நம்ம பயன்படுத்தலாம். மாறாக இந்த இங்கே சூக்ஷ்மங்கிற பேரை இதே பொருளுடைய சன்னமான பொருள் என்று எடுத்துக்கொள்ளாமல் இதனுடைய உணர்வு தன்மைன்னு எடுத்துக்கணும். இது காரியத்தன்மை, இது காரணத்தன்மையாக இருக்குது. இந்த காரணத்திலேருந்து காரியம் தோன்றினாலும் இந்த காரணத்தினுடைய தன்மை இதில் இருக்க தான் செய்யும். அதனால் இந்த இப்போ அந்த விதிகள் எல்லாம் இதுக்குள்ளே எங்கே இருக்குது, எந்த மாதிரி இருக்குதுங்கிறத நம்மளால் விளக்க முடியாது. ஏனென்றால் இது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பிரமாணங்களுக்குள் அடங்குவதல்ல. நாம் பயன்படுத்துகின்ற பிரமாணங்கள்
நம்முடைய சயின்டிஃபிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான். நம்ம கண்ணை நம்ம பயன்படுத்துகிறோம். அதுக்கு பத்தாத போது அணுவெல்லாம் பார்க்கணும், அந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கணுன்னா அதுக்கு வந்து ஸ்ட்ரோபோஸ்கோப்பிக்னு சொல்லக்கூடிய சில இயந்திரங்களையோ ஒளியையோ லேசர் பீமையோ இது மாதிரிலாம் பயன்படுத்தலாம். அதெல்லாம் அனுமானத்தினால் அறிகிறோம். அப்போ பிரத்யட்சமான புலன்களும் தேவைப்படுது, அனுமானங்களும் தேவைப்படுது. மற்றபடி அந்த மற்ற பிரமாணங்களாகிய பஞ்ச பிரமாணங்களும் நம்ம பயன்படுத்திடலாம். எதுக்கு? இந்த தூலத்திற்கு 5 பிரமாணம் போதும். அதெல்லாம் நம்ம பற்றி வேறொரு சமயத்தில் பார்ப்போம். இது மனிதன் தன்னால் பயன்படுத்தக்கூடியது. ஆனால் மனம் எப்படி செயல்படுதுங்கிறத மனமாக இவன் இருப்பதனால இவன் ஆராய்ச்சி பண்ணன்னு வைங்க மனசை. இவன் வந்து தன் மனதையே மோதி பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது அதை பார்ப்பது மனமாயிடும். மனதை கொண்டு தான் மனதை ஆராயணும். பரவாயில்ல சார், ஏங்கிறவருடைய மனசை பி ஆராயலாம்ல, இவர் பார்க்கலாமா அப்படின்னு சொன்னால், இவர் பார்க்கின்ற மனசு மாறும் பொழுது அந்த மனமே இவரை மாற்றிடும். இங்கே ஸ்தூலம் வந்து தனித்தனியாக பிரிஞ்சிருக்கு. நம்முடைய கருவிகளும் அந்த கருவியும் தொடர்பு கொள்வதில்லை. ஆனால் மனம் ஒரு பொருளால் ஆனது. என் மனம், உன் மனம், எல்லாருடைய மனமும், இங்கு வசிக்கின்ற அத்தனை உயிரினங்களுடைய மனமும் ஒரே பொருள். உடம்புக்கு உடம்பு தனியாக இருப்பது போல ஒரு ஏமாற்று வித்தையை காட்டுகிறது. அந்த ஒரு பொருளாகிய ஒரு பிரம்மாண்டமான மனம், அது பேர் ஹிரண்ய கர்ப்பன்னு பேர். பொன்மயமான அந்த விஸ்தாரமான ஒரு சூக்ஷ்ம மண்டலம். அந்த சூக்ஷ்ம மண்டலம் தான் நம்ம வந்து பிரம்மா என்று சொல்கிறோம். 4 தலை இருக்கக்கூடிய பிரம்மா. பிரம்மாஜி அப்படின்னு போட்டால் பிரம்மத்திலேருந்து வித்தியாசப்படும். பிரம்மங்கிறது வேறு, ஆத்மா. பிரம்மாஜிங்கிறது ஒரு ஜீவன். அந்த ஜீவன் ஒரு சிங்கிள் மனம், அது சமஷ்டி மனம். சமஷ்டி மனமாக இருக்கக்கூடியதில் இருக்கிறோம். அதில் ஒரு சமஷ்டியில் ஒரு தனி மனம் நமது. அப்போ இது நமக்கிட்ட இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தர் உடம்புலையும் இருக்கக்கூடிய ஒரு மனத்திற்கு வந்து விஎஸ்டிங்கிறோம். விஎஸ்டி மனம். அப்போது விஎஸ்டி மனம் நமது. எல்லாருடைய மனமும் சேர்ந்த சமஷ்டி மனம் ஹிரண்ய கர்ப்பன்து. அப்போ ஹிரண்ய கர்ப்பன் வந்து நம்முடைய ஒட்டுமொத்த சமஷ்டி ஜீவன். அப்போ நாம் இங்கே விஎஸ்டி மனங்கிறது ஒரு தனி ஜீவன். இப்படி இருக்கும் பொழுது நான் மனதை பற்றி ஆராய்ச்சி செய்கிறேன் என்று நான் சைக்காலஜிக்கல் ரிசர்ச் பண்ணுறேன்னு வைங்களேன். நான் என்ன பண்ணுறேன், ஏன்ற மனசை நான் வந்து பார்க்குறேன், ஏதாவது ஒரு கருவி வச்சு பண்ணுறேன்னு வைங்க. அப்போ என் மனம் இவனோட மனம் தொடர்பு இருப்பதுனால இதை அறியும் போது நான் மாறுகிறேன், என் மனற்றதை இவனும் மாறிடுவான். அப்போ நான் இன்வேசிவ் டெக்னிக்னு ஒன்று இருக்குது. சைக்காலஜிக்கல் ஆராய்ச்சியில் ஒரு கண்ணாடி பெட்டிக்குள்ளேயோ அல்லது ஒரு கண்ணாடி அறைக்குள்ளே குழந்தைய விட்டுடுவாங்க. அந்த குழந்தை வந்து தவழ்ந்துக்கிட்டு இருக்கோம், இப்படி வந்து தவழ்ந்து போயிட்டுருக்கோம். இது இங்கே விளையாட்டு சாமான்கள் பொருள் எல்லாம் வச்சுருக்கோம். இவங்க வந்து ஒரு கண்ணாடி வழியாக இவங்க பார்ப்பாங்க, இப்படி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இது என்ன, பார்வையாளர் அதை பற்றி குழந்தைக்கு தெரியாது. அதனால் அது பாட்டுட்டு ஏதாவது ஒன்று செய்யும். நம்ம வந்து தூரத்தில் இருந்துட்டு அதனுடைய டிஸ்டர்ப் பண்ணாமல் சாட்சியாக இருந்துட்டு பார்க்குறோம். இப்படி நாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறோம். நம்ம பார்க்குறது அதுக்கு தெரியாதனால அது என்னென்ன செய்துங்கிறது நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு. நம்ம ஒருவேளை உள்ளே போயிட்டு அதை ஆராய்ச்சி பண்ணி வச்சுங்க, நாம் இருக்கிறதுனால அதனுடைய செயல் மாறும். நாம் கூட ஒரு கூட்டத்துக்குள்ளே இருந்து நாங்கள் ஆராய்ச்சி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேமராலாம் ஆன் பண்ணிவிட்டு லைட்லாம் போட்டுட்டு பேர் நீங்களாம் உங்களை வழக்கம் போல் நீங்களாம் நடந்துங்க அப்படின்னு சொன்னோம்னா யாருமே இருக்க மாட்டாங்க. அவங்களாம் சட்டையெல்லாம் தலையெல்லாம் சரி பண்ணிக்குவாங்க. அப்படி தான் கேமரா முன்னாடி வந்துட்டோம்னு சொன்னால் யாராலையுமே வந்து இயல்பாக இருக்க முடியாது. அவங்களுடைய சிரிப்பு அகோரமாக மாறிடும், இயல்பாகவே இருக்க முடியாது. அப்போ பார்க்கிறவன், அந்த ஆராய்ச்சி பண்ணுகின்ற மனம் ஆராயப்படுகின்ற மனதிலிருந்து பிரிந்திருக்க முடியுமா அப்படின்னா, நாம் சைக்காலஜி நினைக்கிறாங்க பெட்டிக்கு வெளியே இருந்தால் பிரிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறோம். ஆனால் மனம் எல்லாமே ஒரு பெரிய ஒரு நூடுல்ஸ், அது பெரிய இடியாப்பம், அது ஹிரண்ய கர்ப்பம். அதில் ஏதோ ஒரு சின்ன துண்டு ஒரு சிக்கல் ஒன்று இருக்கும் இல்லையா,
நினச்சி பாருங்கள், கோயம்புத்தூர் சைஸ்க்கு ஒரு இடியாப்பம் இருக்குன்னு வைங்க, அது அதில் தனித்தனி இடியாப்பம் இருக்கும். இந்த இடியாப்பெல்லாம் சேர்த்து ஒரே ஒரு பிளாட்ஃபார்ம் வாழையில் போட்டிருக்காங்கன்னு வைங்க, அது வந்து ஹிரண்ய கர்ப்பம். அதில் ஒன்று எடுத்திங்கன்னா ஒரு இடியாப்பம். அப்படி நீங்கள் தூக்க முடிஞ்சுதுன்னா நீங்கள் தாராளமாக ஒரு மனதை ஆராய்ச்சி செய்யலாம். ஆனால் ஒன்றை தூக்கணும்னு சொன்னால் ஹிரண்ய கர்ப்பனே வெளியே வருவார். அதனால் இதை நம்ம இதுக்கு என்ன தான் பண்ணுறது? இந்த மனதை பற்றிய ஆராய்ச்சி செய்வதற்கு உளவியல் அவங்க முடிஞ்ச வரைக்கும் பண்ணுறாங்க. நம்ம பங்கு பெறாமல் இருந்து சாட்சியாக இருந்து பார்ப்பது அப்படின்னு சொல்லி அவங்கெல்லாம் சில டெக்னிக் பண்ணுறாங்க. ஓரளவுக்கு அவங்க வெற்றியும் பெறுகிறார்கள். ஆப்சர்வேஷன் டெக்னிக்னு சொல்கிறாங்க. அணு அளவில் நீங்கள் போயிட்டீங்கன்னு சொன்னால் மாலிகுலர் லெவலுக்கு நம்ம போய் ஆராய்ச்சி செய்யும் பொழுது விஞ்ஞானிகள் ஒத்துக்கிட்டாங்க, நம்முடைய மனமே அந்த எலக்ட்ரான் புரோட்டானை இடம் மாற்றுகிறது, அதனுடைய செயல்களை மாற்றி விடுகிறது, அதனுடைய தன்மையை மாற்றி விடுகிறது. அப்போது ஒரு பொருளை மாற்றிட்ட பிறகு நம்ம பார்த்தோம்னா அது உண்மையானது என்னன்னு தெரியாது இல்லையா? அப்போது 0 டைமில் இருக்கக்கூடிய ஒரு பொருளினுடைய நிலையை நம்ம பார்க்கணும். நம்ம பார்க்கும்பொழுதே அது வந்து 1 செகண்ட் தள்ளி வந்துடுது. அந்த சமயத்தில் அதனுடைய பொசிஷனும் மாறிடுது, அதனுடைய செயலும் மாறிடுது. அது மட்டும் இல்லை, பார்ப்பதே இதை வந்து இடப்பெயர்ச்சி செய்து விடுகிறது. அப்போ இதை இடப்பெயர்ச்சி செய்யும்போது என்ன ஆகும்? இடப்பெயர்ச்சியும் இருக்கும், ஸ்பின்னும் மாறும், வைப்ரேஷனும் மாறும். அப்புறம் இந்த பொருளுடைய உண்மைத்தன்மை எப்படி இருக்கும் தெரியும், நமக்கு கண்டுபிடிக்கவே முடியாது. சரி, இதை பார்க்கலான்னு சொன்னோன்னே அது வந்து இன்னொரு நிலைக்கு போய்டும். அப்போ பார்ப்பவன் தான் பார்த்து கொண்டிருக்கிறான், அவனை தான் உண்மையிலே அந்த பொருளில் பார்க்கிறான். ஏன்னா அவனுடைய மாற்றம் தான் அங்கே வந்து அந்த மாற்றங்களாக ஆகுது. உண்மையிலே எலக்ட்ரான் மாறுதுன்னு நீ பார்ப்பதனால் அது மாறுவதனால நீ மாறுவதை தான் அது காட்டுது. உண்மையிலே நீ என்ன எலக்ட்ரானை பார்க்கும்பொழுது என்ன செய்கிற? நீ மாறிக்கொண்டிருப்பதை நீ பார்க்கிறாய். சரி, அது ரொம்ப குழப்பமானது. அந்த விஷயத்தை நம்ம விட்டுடுவோம். எதுக்கு கர்மா தியரிக்கு இதெல்லாம் நமக்கு தேவை அப்படின்னும்போது, இந்த வேதாந்த விளக்கத்தில் நம்ம வந்து உத்தம அதிகாரிகள் அப்படின்னு சில பேர் இருக்கிறாங்க. ரொம்ப ஷார்ப் பிரெயின், வெரி இன்டெலிஜென்ட், வெரி குயிக் டு கிராஸ்ப், அந்த கிரகிக்கும் தன்மை ரொம்ப அதிகமாக இருக்கிறவங்களுக்கு உத்தம அதிகாரி. சிலருடைய அறிவு வந்து கொஞ்சம் தாமதமாக வேலை செய்யும், அவங்கள மத்தியம அதிகாரி, மத்தியம அல்லது மத்தியம, சமஸ்கிருதத்தில் மத்தியம, தமிழில் மத்தியம. அதம அதிகாரிகள் இருக்கிறாங்க, ரொம்ப கீழான அறிவுடையவர்கள். சங்கரர் வந்து இப்படி அதம அதிகாரின்னு அவர் சொல்ல விரும்ப மாட்டார். எந்த ஜீவனையும் அவர் வந்து குறைச்சி மதிப்பிட மாட்டார். அவர் பெரிய மனசு இருக்குது, எனக்கு அந்த அளவுக்கு மனசு இல்லை. அதம அதிகாரம் இருக்கிறார்கள். இவங்களுக்கு இந்த கர்மா தியரி, சிருஷ்டி இதெல்லாம் வந்து வேதாந்தத்தை கொண்டு நாம் விளக்கவே முடியாது. அதனால் அவங்களுக்காக ஒரு விதமான வேதாந்தம் இருக்கிறது. அது பேர் தான் புராணம். இந்த புராணத்தை வைத்துக்கொண்டு ஓரளவுக்கு வேதாந்தம், உயிர் என்னன்னது, கடவுள் என்னென்ன, படைப்பு எப்படிப்பட்டது, இது எப்படிலாம் நடக்குது, கர்மம் செய்யும்போது தர்மம் எப்படிப்பட்டது, அதர்மம் செய்தால் என்ன ஆகும், நரகம் எப்படி இருக்கும், சொர்க்கம் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் ரொம்ப அழகாக விளக்குவாங்க. ரொம்ப கதையாக இருக்கும். இதில் வந்து நிறைய பொய்யும் புனை சுருட்டும் கற்பனை நயமும் எல்லாம் கலந்துருக்கும். அப்படி இல்லைன்னாக்கா அவங்க யாரும் வந்து உட்கார மாட்டாங்க. பாகவதம் போன்ற நூல்களெல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப ருசிகரமாக இருக்கும். நம்முடைய கிருஷ்ணனுடைய லீலைகளும் அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கும். அதெல்லாம் ஒரு இதிகாசமும் புராணங்களாக இருக்கிறதுனால அது அதம அதிகாரிகளுக்காக. அதனால் தப்பாக நினச்சிக்க வேண்டாம். பெரும்பாலான மக்கள் வேதாந்தத்துக்குள்ளே வராத காரணம், சொல்லப்போனால் அவங்க வந்து கொஞ்சம் விஷயத்தை கிராஸ்ப் பண்ணக்கூடிய தன்மை இல்லாதவர்களாக, பாமரர்களாக இருக்கிறதுனால அவங்களுக்கு புராணத்தின் மூலம்தான் இறைவன், இறைவி, அவங்களுடைய குழந்தைகள், மக்கள், மாமன், மச்சான், நாரதர், அதுக்கப்புறம் அவங்களுடைய தேவர்கள், அசுரர்கள், போராட்டங்கள், அப்புறம் மனிதர்கள், இறப்பு, பிறப்பு, இறந்த பின் எங்கே செல்வது, இதெல்லாம் அவங்க சொல்லுவாங்க. இதெல்லாம் கதைகளில் வரும். 18 புராணங்கள் இருக்குது. இந்த புராணத்தினுடைய அடிப்படையில் நம்ம மைண்டு நம்ம வந்து ஃபிக்ஸ் ஆகி போயிடுச்சுன்னு சொன்னால் உத்தம அதிகாரியாக வருவதுக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடும். இப்போது கர்மா தியரி பற்றி நம்ம பேசும்பொழுது நமக்குள்ளே 50% இந்த புராண ஐடியாவை நம்ம மனசில் இருந்துட்டு தானே இருக்குது. அதனால் நம்ம வந்து இவங்க புராணத்தில் என்ன பண்ணோம்,
இந்த சொர்க்கம் நரகம் கடவுளெல்லாம் உண்மைன்னே சொல்லும். அங்கே 3 கடவுள் இருக்கிறார்கள். படைப்பு, நிலைப்பு, அழித்தல். ருத்தன் இருக்கிறாரு, விஷ்ணு இருக்கிறாரு, பிரம்மா இருக்கிறாரு. அப்புறம் பிரம்மாவுக்கு ஒய்ஃபு சரஸ்வதிம்பாங்க, அப்புறம் விஷ்ணுக்கு லக்ஷ்மிம்பாங்க, அப்புறம் ருத்ரன் அல்லது சிவனுக்கு வந்து பார்வதின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும், இவங்க பொண்ணை வந்து கட்டி கொடுப்பாங்க. அப்புறம் இவருக்கு வந்து மாமன் முறை ஆகிடும் முருகனுக்கு. அப்புறம் கணபதி கல்யாணம் ஆச்சா இல்லையா, இதெல்லாம் ஏகப்பட்ட குழப்பம் இதெல்லாம் வரும். இதைத்தான் எல்லாருமே விரும்புகிறார்கள், படிக்கிறார்கள். அது உண்மையினே நினச்சிக்கிறாங்க. அது மேலே ஒரு சத்திய புத்தி வந்துடுது. ஒரு மத்தியம அதிகாரிக்கு இதை புராணங்கள்லாம் டூப் மாதிரி தெரியுது. இது எப்படி இதெல்லாம் நடக்கும்? நாம் தான் மாமனார் மாமியார் அக்கா தங்கச்சி நாத்தனார்லாம் சண்டை போட்டுக்கிறோம். இங்கேயும் கூட வந்து சாமிகளும் போட்டாங்கன்னா அவங்களும் ஆசாமிகளாக தானே இருக்காங்க அப்படின்லாம் அவன் கேட்பான். அது இல்லாமல் வந்து இவங்களுக்கு மட்டும் வந்து மீசை முளைக்குது, முருகருக்கு மீசை இருக்குதா இல்லையா, அவர் ஏன் வந்து எப்போவுமே கொமரராக இருக்கிறாரு, அவருக்கு தாடியே இருக்காதா? ஆனால் வள்ளியை திருமணம் பண்ணும்போது மட்டும் விருத்தனாக வந்து தாடி மீசையோடு வந்தார், அப்புறம் மரமானார். இதெல்லாம் எதுக்கு? ராமர் எதுக்கு இப்படி பண்ணார், கிருஷ்ணர் இது இப்படிலாம் பண்ணார், இப்படியெல்லாம் நமக்கு அவதாரங்கள்லாம் பார்த்து பூமியை பாயாக சுருட்டினார் அப்படின்னு வந்து சொன்னாக்கா, இந்த 5ஆம் கிளாஸ் பையனோ அல்லது 6வது ஸ்டூடெண்ட்டோ என்ன சொல்லுவாங்க, பூமி எப்படி வந்து உருண்டையாக இருக்குது, அது இப்படி பாயா சுருட்டுறதுக்கு. இதனால் மதத்தில் சொல்லப்படுற கருத்துக்கள் எல்லாமே அறிவுக்கு ஒத்துவதில்லை. ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கிறாங்க இல்லையா, அவங்கள வந்து மத்தியம அதிகாரிகள் சொல்கிறோம். அவங்களுடைய மனசில் புராணத்தையும் ஏற்றுக்க முடியல, ஆனால் அவங்களுக்கு இதை தவிர வேறு அவங்களுக்கு அறிவும் இல்லை. அவங்க என்ன தான் பண்ண முடியும்? அவங்க ஆராய்ச்சிக்குள்ளே நுழையிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க உத்தம அதிகாரியாக வருவார்கள். அப்புறம் தான் வேதாந்தம் இங்கே வேலை செய்யும். இப்போ வேதாந்தம் உள்ளே போகணும்னு சொன்னால் கட்டாயம் நமக்கு மத்தியம அதிகாரியாக இருந்து வரணும். இந்த மத்தியம அதிகாரிகளுக்கு தான் நம்ம வந்து கர்மங்களை பற்றி பேசும்பொழுது 3 வகை. அதில் சஞ்சிதம், பிராரப்தம், ஆகாமியம் அப்படின்னு இப்போ சென்ற வகுப்புலலாம் பேசணும். அதில் பேசும்பொழுது நமக்கு இவங்களுக்காக வேண்டி இவங்க வந்து சயின்டிஃபிக்காக கேள்வி கேட்குறவங்க இல்லையா, புராணத்தை ஒத்துக்க மாட்டாங்க. அதனால் வேண்டி அவங்களுக்கு அபூர்வா என்று சொல்லக்கூடிய பாபம் புண்ணியம் இதை பற்றியெல்லாம் நம்ம பேசணும். இந்த பாபம் புண்ணியம் வந்து கண்ணுக்கு தெரியாமல் மறைந்திருந்து 20 வயசில் ஒருத்தனுக்கு துன்பம் கொடுத்தனா நாமளும் 20 வயசில் தான் அனுபவிக்கணும். அதனால் இன்னொரு முறை பிறந்து 20 வயசில் அதை அனுபவிக்க வேண்டியிருக்கும். அதனால் ஒரு பிறவிலேயே 5 கர்மங்களையும் நாம் பயன்படுத்த முடியாது. ஒன்று 5 வயதில் அனுபவிக்க வேண்டியது, ஒன்று 20 வயசில் அனுபவிக்க வேண்டியது, ஒன்று 40 வயசில், ஒன்று 70 வயசில் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் இருக்கும் பொழுது, அந்த ஒரு வேளை 70 வயசு இவருக்கு ஆகலைன்னு சொன்னால் அந்த பிறவிலேயே அந்த பலன் கிடைச்சிடும். ஆனால் வேறு சில பலன்களை இவர் கடந்து விட்டார். இவரோட வயசு வந்து இப்போ 60 ஆகிப்போச்சு. அதனால் 40 வயசு அனுபவிக்க வேண்டியது 20 வயசு 5 வயசுல இப்போ அனுபவிக்க முடியாதனால மறுபடியும் இன்னொரு பிறப்பு அப்படின்லாம் சயின்டிஃபிக்காலாம் சொன்னதுனால எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம், குஷி. இவங்களுக்கெல்லாம் மத்தியம அதிகாரிகள். ஆனால் நம்ம கூட்டத்தில் இந்த யூடியூப் கேட்குற நண்பர்களில் உத்தம அதிகாரிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுதான் இப்போ வந்து பிரச்சனை. அவங்களுக்கு இன்னும் கூட கேள்வி வருது. எல்லாமே அணுக்கள் திரட்சியினால் ஆகப்பட்டதுனால ஸ்தூலத்தில் வந்து எப்போவுமே இந்த கர்மா விதின்னு சொல்லக்கூடிய நியூட்டன் லா அல்லது வைப்ரேஷன் லா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விதிகள் அல்லது ஸ்பின்னு சொல்லக்கூடிய அந்த விதிகள், இந்த விதிகளுக்குள்ளே நடக்கிறதுனால ஃப்ரீ வில் அப்படின்ற சொல்லக்கூடிய சுயேச்சை, சுய இச்சை, தன்னிஷ்டம் சொல்ல அவனை தன்னிஷ்டத்தில் நடந்துக்கிறான். யார் சொல் பேச்சையும் கேட்கறதில்ல. தன்னிஷ்டம், சுயேச்சை வேட்பாளர்லாம் சொல்கிறோம். சுய இச்சையாக இருக்கலாம். இதை வந்து ஃப்ரீவில்னு சொல்கிறோம் அல்லது புருஷாகாரம்னு சொல்கிறோம். செயல் உரிமை, செயல் தேர்வு, இது இப்போ பெரிய கேள்வி. மனிதனுக்கு உண்டா இல்லையா? இந்த கேள்வியை தான் வசந்தாமணிங்கிறவங்க கேட்டாங்க. உடம்பெல்லாம் அணுக்களால் ஆக இருக்கிறதுனால
இந்த அணுக்கள் தன்னுடைய சேஷ்டையில் தான் அது வேலை செய்கிறதுனால இவனுக்கு எங்கேருந்து ஃப்ரீ வில் வர முடியும்? ஃப்ரீ வில் என்பது பிராரப்தம் ஏற்கனவே செய்த கர்மங்கள் தான் சூழ்நிலையும் சுற்றுப்புறத்தையும் நாம் எதிர்கொள்கின்ற பொருட்களையும் உறவுகளையும் ஏற்படுத்தி தருகிறது. அதே போல் அவங்களுக்கும் அதே சூழ்நிலையும் சுற்றுப்புறத்தையும் அதே பிராரப்தம் தான் உண்டுபடுதுன்னா அப்போது எனக்கு ஒரு பிராரப்தம் உங்களுக்கு ஒரு பிராரப்தம்னு இருக்க முடியுமா? இருக்க முடியாது இல்லையா? இப்போ உதாரணமாக ஏ என்பவனுக்கு ஒரு பிராரப்தம் இருக்குது. இந்த பிராரப்தப்படி இவனுக்கு தாய் தந்தை, சகோதர சகோதரிகள், ஆசிரியர், எத்தனை டீச்சர்னு சொல்ல முடியாது, இதில் ஒரு 20 டீச்சருங்க இருப்பாங்க ஸ்கூல்லேருந்து எல்கேஜிலேருந்து. ஆசிரியர், நண்பர்கள், அரசு அதிகாரி, அப்புறம் அண்டை அயலார், அண்டைன்னா பக்கத்து வீட்டுக்காரன், அயலார்னா வெளிநாட்டிலேருந்து வெளியூர்லேருந்து வரவேன். இவங்களெல்லாம் இவனுக்கு இந்த பிராரப்தம் வேலை செய்யணும்னா இவங்கெல்லாம் வேணுமா இல்லையா? இவன் பிராரப்தத்தில் இன்ப துன்பம் அனுபவிக்கணும்னா அப்பா அம்மா வேணும், சகோதர சகோதரி வேணும், ஆசிரியர் வேணும், நண்பர் வேணும், அரசு அதிகாரி, அண்டையலார் வேணும். இன்னும் பஞ்சபூதங்களையும் சேர்த்துக்கலாம். காற்று, மழை, சீசன், வெள்ளம், மெட்ராஸில் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி, இதெல்லாமே நீங்கள் சேர்த்துக்குங்க. இத்தனையும் இருந்தால்தான் இந்த பிராரப்தங்கிற கர்மா வெற்றிகரமாக அவனுக்கு செயல்படும். அப்போது இந்த தாய்க்கு ஒரு பிராரப்தம் இருக்கும் இல்லையா, இந்த தந்தைக்கு ஒரு பிராரப்தம் இருக்கும் இல்லையா, சகோதர சகோதரிகளுக்கு பிராரப்தம் இருக்கு இல்லையா. அப்போ இதெல்லாம் நம்ம சொல்கிறோம் பி, சி, டி, இ இப்படின்னு போட்டுக்கிட்டு இருக்கோம். எண்ட்லெஸ்ஸாக போய்டும். அப்போது இன்ஃபினிட். உலகத்தில் இருக்க அத்தனை மனிதர்களுமே இந்த ஏன்ற ஒரு பிராரப்தத்துக்கு சம்மந்தப்பட்டிருப்பாங்க ஏதோ ஒரு முறையில். ஒரு ஆராய்ச்சி பண்ணும் பொழுது ஃபேஸ்புக்கில் பார்த்துருக்குறாங்க, உலகத்தில் இருக்க எல்லா மனிதரும் எல்லாருக்கும் 7 ஸ்டெப்பில் தெரிஞ்சுக்குவாங்களாம் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆண்டிப்பட்டி என்ற ஊரில் முருகேசன் அப்படிங்கிற ஒரு ஆள், இது மாதிரிலாம் இல்லை, ஒரு கற்பனை தான், வாய்க்கு சொல்ல வேண்டியது தான். இந்த முருகேசன் இவருக்கு தெரிந்த ஒரு நண்பரோட ஃபேஸ்புக்கில் கனெக்ஷன் பட்டார்னா, நம்பர் 1 அவருக்கு தெரிஞ்ச ஃபேஸ்புக்கு கனெக்ஷன், நம்பர் 2 அவருக்கு தெரிஞ்ச ஃபேஸ்புக், நம்பர் 3 அப்படின்னு போய் 7வது லிங்க் வரும்போது பார்த்தா அது உலகத்தில் இருக்க யாராவது ஒருத்தராக இருப்பாங்க. இதன் மூலம் முருகேசன் ஃபேஸ்புக் மூலம் 7 ஸ்டெப்பில் எல்லாரோட சம்மந்தப்பட்டுருவார். ஃபேஸ்புக்கில் இருந்தால் ஃபேஸ்புக்கு கனெக்ஷன் படி இப்படி ஒரு ஆராய்ச்சி என்றைக்கோ நான் படித்தேன். இப்போ இன்ஸ்டாகிராம்லாம் இருக்கிறதுனால, மற்ற தொடர்புகள்லாம் இருக்கிறதுனால எந்த ஒரு தனி மனிதனுமே நாம் முன்காலத்தில் சொன்ன மாதிரி இந்த ஒரு லிமிட்டட் கூட்டத்துக்குள்ளேயே அவனுடைய பிராரப்தம்னு சொல்ல முடியாது. இந்த ஏனுடைய ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய ஒரு போஸ்ட்டு கூட நம்ம மனசை மாற்றும் இல்லையா? எங்கேயோ இருக்கக்கூடிய டான்சானியாவில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுடைய ஒரு ட்விட்டர் கூட இவனுடைய மனசை மாற்றி இவனுடைய செயலை திசை திருப்பலாம். அப்போ இவனுடைய பிராரப்தம், இவனுடைய ஃப்ரீவில் எப்படிங்க இவனுடைய ஃப்ரீவில்னு சொல்ல முடியும்? இவனுடைய ஃப்ரீவில் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் எவ்வளோ பாருங்கள். ஒன்று செயலை செய்யணும்னா அம்மாவை யோசனை பண்ணணும், அப்பாவை யோசனை பண்ணி பார்க்கணும், சகோதரர் யோசனைக்கணும், ஆசிரியர்கள், இவன் படித்த படிப்பு, இவன் மனசுக்குள்ள இருக்க தர்மங்கள், இதெல்லாம் பார்த்த பிறகு தான் இவனுக்கு செயல் உரிமை இருக்கிறது. நாம் நினைக்கிறோம் செயல் உரிமைன்னு. என்ன உரிமை இருக்குது அவனுக்கு? இருக்கிற செயல்களில் ஒன்றை தேர்ந்தெடுக்கிற உரிமை தான் இருக்குது அவனுக்கு. இப்போ புரியுதுங்களா? இத்தனை பேர் கொடுக்கின்ற வாய்ப்புகள், ஒவ்வொருத்தரும் வாய்ப்புகள் சம அளவுக்கு நம்ம கொடுக்காவிட்டாலும் கூட எண்ணற்ற வாய்ப்புகள் இருக்குது. நான் ஒரு காரியத்தை செய்யணும்னு சொன்னால் என் மனசில் அம்மாவை பற்றி யோசிக்கணும், தந்தையை பற்றி யோசிக்கணும், அதில் நான் யோசிக்கிறதுல இல்லை. ஏதோ ஒரு விதத்தில் தாயும் தந்தையும் உங்கள் மனசுக்குள்ளே உட்காந்துட்டு இருக்கிறாங்க. ஒன்று செய்யலான்னு சொல்லும்போது அம்மா என்றைக்கோ சொன்னது ஞாபகம் வரும், உன்னை வழக்க வச்சுருக்கிறாங்க அப்படி செய்யாதேன்னு. அப்பா அப்படி சொல்லியிருக்கிறாரு. அது அப்பாவே இல்லாவிட்டாலும் கூட அப்பா உன் மனதுக்குள்ளேயே உட்கார்ந்து கொண்டு உன்னுடைய ஃப்ரீவில்ல மாற்றுவாங்களா இல்லையா? அப்போ உனக்கு செயல் உரிமை என்று ஏதாவது ஒன்று இருக்குதா அப்படின்னு கேட்குறோம்.
அப்போ வசந்தாமணி கிட்ட நான் என்ன சொல்கிறேன்னா, செயல் உரிமைங்கிறது ஒரு மித்தியா. எப்படி பல கூட்டங்கள், ஆயிரக்கணக்கான கூட்டங்கள் இது ஒரு குறிப்பிட்ட ஆளுடைய செயல் உரிமையை நிச்சயம் பண்ணுகிறது. இத்தனை புள்ளிகளும் அவன் மீது ஒரே சமயத்தில் தாக்கும் பொழுது அவற்றில் அவன் ஏற்படுகிறான். அது இல்லாமல் இவனுக்கு கீழேயும் கூட அவனுடைய வாசனைகள் வேறு இருக்குது. அந்த வாசனைகளை வைத்து தான் அவன் செய்ய முடியும். ஆழ் மனசில் இந்த பொருள் செய்யறதுக்கு பயம் இருந்ததுன்னு சொன்னால் அவன் தேர்வு பண்ணால் கூட அது செய்ய முடியாது. நான் ஒன்றை செய்வேன் என்று முடிவெடுத்தாலும் கூட வாசனை செய்யாதேன்னு தடை செய்யும். சுற்றுச்சூழலை செய்து தான் பாரு, இத்தனை நாள் தான் பயந்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுவான். ஃப்ரெண்டு பயப்படாத ஒன்றுமே பண்ணாது அப்படின்னு சொல்லி வாயில் கொண்டாந்து ஏதாவது ஒரு பீடியோ சிகரெட்டே வச்சுடுவாங்க. நீ செய்யலாமல் செய்யக்கூடாதா அப்படின்னு நம்ம யோசனை பண்ணும்போது வாசனை செய்து தான் பாரேன், ரொம்ப நாள் அவனுக்கு ஆசை இருக்குதில்ல அப்படின்னு அது சொல்லும். ஆனால் அம்மான்ற எண்ணம் உள்ள இந்த மாதிரி தப்பு வழியெல்லாம் போயிடாத, நான் பின்னிடுவேன், அடித்து நொறுக்கிடுவேன், அம்மா மேலே பயம் இருக்கும். அவன் 70 வயசு ஆஇருந்தாலும் அம்மா பயம் இருக்கும். எல்லாமே சேர்ந்திருப்பதுனால இந்த செயல் உரிமை என்பது உத்தம அதிகாரிகள் பார்த்தோம்னு சொன்னால் அது இல்லை அப்படின்னு எடுத்துக்கணும். என்ன சார், புராணத்தில் இருக்கிற அதம அதிகாரிகளுக்கு சத்தியம்னு சொன்னீங்க, மத்தியம அதிகாரிகளுக்கு செமி சத்தியமாக மாற்றினீங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன், அது மித்தியா என்று சொல்கிறேன். மித்தியா என்றால் என்ன? உள்ளது போல் காட்டும், ஆனால் உண்மையில் இருக்காது. இருக்கிறதா இல்லையா என்று உன்னால் சொல்ல முடியாது. எப்படி பார்த்தோம் சொன்னால் என்னுடைய இச்சைப்படி தான் நான் செய்தேன் அப்படின்னு சொல்கிறோம். கனம் கோட்டாரர்களே, அவர் தன்னுடைய திட்டப்படி அவர் முன்கூட்டியே அவர் ஆசைப்பட்டு தான் இச்சைப்பட்டு செய்திருக்கிறார், அதனால் அவர் தண்டனை கொடுங்க. அவன் என்ன சொல்லுவான், நான் சூழ்நிலை கைதி, என்னுடைய நிலைமை அப்படிச்சு, என்னுடைய வறுமை, என்னுடைய தாய், என்னுடைய வளர்ப்பு மாதிரி என்னுடைய சொல்லிக் கொடுத்தவர்கள், அந்த நிமிஷத்தில் எனக்கு வேறு செய்ய தெரியல, நான் இதைத்தான் செய்தேன்னு அவன் சொல்கிறான். அப்போ அவன் செயல் உரிமை பயன்படுத்தினானா பயன்படுத்தி இல்லையான்னு கேட்டோம்னா நமக்கு ரெண்டுக்கும் பதில் சொல்ல முடியாது. அப்படி இருந்தால் எல்லாருமே தண்டிக்கப்படாமலே விட்டுட வேண்டியிருக்கும். செயல் உரிமை இல்லைன்னு சொல்ல வேண்டி வந்துடும். அப்புறம் ஜட்ஜும் தன்னுடைய ஒரு நீதியை சொன்னால் எனக்கு செயல் உரிமை இல்லை, ஆனால் நான் அது தீர்ப்பு சொல்ல மாட்டேன்னு அவர் சொல்ல முடியாது. அவரும் பல விதங்களில் அவருடைய செயல் உரிமையை தியாகம் பண்ண வேண்டியிருக்குது. எத்தனை ஃபோன் கால் வருமோ, எத்தனை அரசியல்வாதிகளேருந்து மிரட்டல் வருமோ, எத்தனை பேருக்கு என்னென்ன சொல்லுவார்களோ, இவர்கிட்டயே அந்த குற்றம் செய்த குற்ற உணர்வு இவர்கிட்டயே இருக்கும். இவன் செய்ததை நானும் பண்ணியிருக்கிறேன், இவனுக்கு தண்டனை கொடுத்தா எனக்கும் கொடுத்தாகணும் அப்படின்னு அவருக்கும் தோணும் இல்லையா? அவரும் மனிதர் தானே. அப்படி பார்க்கும்போது அவருடைய செயல் உரிமையும் கூட செயல் உரிமை தானா என்று பார்த்தோம்னா இல்லை, அது செயல் உரிமை போல் நமக்கு தெரிகிறது அப்படி என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனால் வேதாந்தத்தை கற்கின்ற மத்தியம அதிகாரிகளின் பொருட்டு நாம் 3 வித கர்மங்கள் இருக்கின்றன, 3ம் அழிகின்றன என்று நாம் சொன்னது உண்மைதான். ஆனால் உத்தம அதிகாரிகளாகிய சத்தியத்தின் மீது, பிரம்மத்தின் மீது சத்திய புத்தியை வைத்துவிட்டவர்களுக்கு இந்த கர்மமும் உடம்பும் சூக்ஷ்ம சரீரம் எல்லாமே பொய் மித்தியா என்று தெரிந்ததுனால, அதனால் ஃப்ரீவில் என்பதும் எதுக்குள்ளே வந்துடும், அப்போது மித்தியாக்குள்ளே தான் வந்துடும். அப்போ உடல், மனம், புலன், விஷயம், அதாவது உலகம் தானே நமக்கு தெரிஞ்சது. இது அனைத்துமே மித்தியா. உள்ளது போல் இருப்பது, அதாவது இருப்பதுங்கிறது இருத்தல் சத்தியம். அது எப்படி இருக்குது? உள்ளது போல் இருக்கிறதுனால அதை உள்ளது சத்தியம்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால அது மித்தியான்னு பேர் வச்சுருக்கிறோம். அந்த மித்தியாங்கிறது நம்ம வேறு வழி இல்லாமல் பயன்படுத்த வேண்டிய ஒரு முக்கியமான சொல். அது என்ன அர்த்தம்னா, அது இருக்கிறது, ஆனால் உண்மையில் அது இருப்பது போல் தெரிகின்ற இருப்பு. அப்போனா எது உண்மையான இருப்பு? உண்மை போல் தெரியறதில்லை, எப்பொழுதுமே இருக்கிறது, அது பேர் சத்தியம். எப்பவுமே இருக்கிறது சத்தியம். ஆனால் எது ஒன்று
இருப்பது போல் இருந்து மறைகிறதோ அதை மித்தியாங்கிறோம். இந்த ரெண்டுத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், இந்த மித்தியா அனுபவம், சத்தியம் அறிவு. மித்தியா மாறிக்கொண்டே இருப்பது, அனித்தியம். அறிவு நித்தியம். அனுபவம் அனித்தியம். அது மட்டும் இல்லாமல் இது விவகாரம். இந்த மூன்றும் மித்தியாவுக்கு பொருந்தும். அறிவு நித்தியம், அது விவகாரத்துக்கு வராதது. அதனால் விவகாரத்துக்கு வராதது பரம். விவகாரத்துக்கு வராதுன்னா என்ன அர்த்தம்? அது ஒரு பொருளாக இருக்குது, அதை யாராவது பயன்படுத்த இன்னொருத்தனே கிடையாது. அப்படிப்பட்ட பிரம்மம். இப்போ பிரம்மத்துக்கு இன்னொரு பிரம்மம் இல்லாதனால, பிரம்மத்திலே உலகம் கூட இல்லாதனால, பிரம்மத்திலே ஜீவனே இல்லாதனால அதுக்கு விவகாரம்னு எங்கே இருக்க முடியும்? இருக்க முடியாது இல்லையா? விவகாரங்கிறது ஒன்றை ஒன்று பயன்படுத்துவது, ஒன்றோடது தொடர்பு கொள்ள வேண்டியது. ஏ பியோட செய்கிறது விவகாரம். என்ன விவகாரம் நடக்குது அப்படின்னு நம்ம கேட்குறோம். அப்போ அங்கே ஏ பி இருக்கணும். இங்கே விவகாரம் இருக்கும், ஏ பி அல்லது ஏ ப்ளஸ் இன்ஃபினிட், ஏதாவது ஒரு விவகாரம் இருக்கும். இந்த இடத்துல இருப்பது ஏ மட்டும்தான், வேறு இன்ஃபினிட்டுங்கிறது 0. அதனால் இங்கே விவகாரமே இல்லை. விவகாரம் இல்லாத இடத்துல நாங்கள் எங்கே நம்ம இயக்கம், ஸ்பின்னு இதெல்லாம் சொல்ல முடியும்? அதனால் யார் ஒருவன் தன்னை பிரம்மம் என்று அறிந்து கொண்டானோ அவனுக்கு கர்மங்களே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, அந்த கர்மத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஃப்ரீவில் இருக்குமா இல்லையாங்கிற கேள்வி என்ன இருக்குது? கர்மம் இருக்குதுன்னு யார் ஒத்துக்கிட்டானோ அவனுக்கு ஃப்ரீவில்லை பற்றி நம்ம சொல்லிக் கொடுப்போம். பிரம்மஞானியாகி ஆத்மாவன் வந்த பிறகு அனைத்துமே, உடல் மனம் புலன் விஷயங்கள் அனைத்துமே எப்பொழுது உனக்கு மித்யாவாகிவிட்டதோ அங்கே விதியா மதியா இந்த கேள்வியெல்லாம் தேவையே இல்லை. ஏவமேவ அத்விதீயம் என்கின்ற ஆத்மாவில் நிலை பெற்றவனுக்கு விதின்னு சொன்னால் ஓ விதி தான் அப்படின்பா. இல்லை அவனுக்கு மதியால் தான் செய்தான், ரைட், அது ஒரு விதி தான். மதிங்கிறது ஒரு விதி தானே. ஓ அப்போ மதியே கிடையாதானே? அது எப்படி மதி இல்லாமல் இருக்க முடியும்? விதிப்படி ஒன்று மதி இருக்கணும் இல்லை? அப்புறம் அது மதியானது எப்படிப்பட்டது? மதியாக இருந்தாலும் அது விதிப்படி தானே செய்யணும். அதனால் விதி தான் மதி, மதி தான் விதி. இது என்ன விதியா மதியாங்கிற கேள்வி? இந்த கேள்வி தான் நாம் மித்யாவில் கேட்குறோம். இது உண்மைதானா இல்லையா? விதி உண்மைன்னு பார்த்தா விதி இல்லை, மதி உண்மையான்னு பார்த்தா மதியும் இல்லை. ஆனால் பார்த்தோம்னா விதி மதி இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் விதியும் மதியும் உண்டு. எப்படி உண்டு? இல்லை. விவகாரத்திலும் அனுபவத்திலும் அனித்தியமாகவும் இருக்கிறது என்று புரிஞ்சுக்கணும். அனுபவத்தில் இருக்கா இல்லையா விதியும் மதியும்? விவகாரத்தில் அது தேவைப்படுதா இல்லையா? அது சீக்கிரம் மறைஞ்சு போதா இல்லையா? அதனால் அதை மித்தியான்னு போட்டுரும். நீ பிரம்மமாகி ஆத்மா இதை சாட்சியாக பார்த்து கொண்டிருக்கின்ற நீ, உனக்கு என்ன அனுபவம் தேவையா என்ன? நீ ஒருத்தன் தானே இருக்கிற. அனுபவிக்கிறதுக்கு இன்னொன்று இல்லாத போது உனக்கு அனுபவமே இல்லை. நீ அறிவு மாத்திரமாக இருக்கின்றாய், நீ நித்தியமாக இருக்கின்றாய். நீ இது மாறிட்டு இன்னொன்று பொருளாக இருந்து இன்னொன்று அனுபவிக்கணுங்கிற போது தான் கர்மா வரும். நீ உனக்கு அயலாக ஒன்று இல்லாதனால, மாற்றமே இல்லாததுனால, நித்தியமாக இருப்பதனால உங்ககிட்ட கர்மமும் இல்லை. உனக்கு இரண்டாவது ஒரு பொருளாக உன்னை விவகாரம் பண்ணுறதுக்கு உனக்கும் ஒரு பொருள் இல்லை, உன்னை விவகாரம் பண்ணுவதற்கு இன்னொன்றும் இல்லை. அதனால் நீ அறிவும் நித்தியமும் பரமுமாக இருக்கின்ற உனக்கு வசந்தாமணிக்கு அவங்க தான் இந்த கேள்வி கேட்டதுனால சுதந்திரம் இருக்குதான்னு கேட்டோம்னா, உடம்புக்குள்ளே இறங்கி மனசுக்குள்ளே இறங்கி வசந்தாமணி என்ற பெயரில் நீ நடமாடும் பொழுது நிச்சயம் செயல் சுதந்திரம் உண்டு, கர்மா உண்டு, விதியும் உண்டு. எப்பொழுது நீ அந்த சட்டையை கழட்டிட்டியோ, தன் உடம்பு சரீரம் மனம் எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு ஆத்மா நான் என்று அந்த அறிவில் இருந்தேன்னு சொன்னால், அந்த இடத்துல நீ என்ன கேட்டாலும் எப்படி சொல்லுவேன்? விதியும் இல்லை மதியும் இல்லை என்று நீ ஒத்துக்கலாம். இப்போ விதியா மதியாங்கிறதெல்லாம் மத்தியம அதிகாரிகளின் பொருட்டு. உத்தம அதிகாரிகளின் பொருட்டு பார்த்தோம்னா கர்மமே இல்லை.
அதுக்கப்புறம் எங்கே நீங்கள் அது வந்து செயல் சுதந்திரம் இருக்குதா இல்லைன்னு பார்ப்போம். இப்போ உங்களுக்கு கேட்கலாம், சரி சார், நான் வந்து ஆத்மாவில் இல்லை, நான் வந்து மத்தியம அதிகாரிக்கே வந்துடுறேன், அந்த இடத்துல செயல் சுதந்திரம் உண்டா அப்படின்னு நீங்கள் கேட்கும்பொழுது மறுபடியும் நான் என்ன சொல்லணும், அது மித்யா என்று நான் விளக்க வேண்டும். மித்யா என்பதை புரிந்து கொள்ளும் வரை அது சத்தியமாக இருப்பதனால விதியும் உண்டு மதியம் உண்டு என்று சொல்ல வேண்டியிருக்கிறது. அப்போ மறுபடியும் நீங்கள் கேள்வி கேட்பீங்க, விதி என்பது நீங்கள் சொல்வது பார்த்தோம்னா மதி என்பதற்கு வாய்ப்பே இல்லாத போல் இருக்குது அப்படின்னு சொன்னால், அப்போ வா நீ வந்து உத்தம அதிகாரி, அப்போது இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன். தற்காலிகமாக இல்லாததை இருப்பது போல சொல்லித் தருவது அத்தியாரோபம். நீயே கேள்வி கேட்டு இப்படியெல்லாம் இருக்க முடியாதுன்னு கேட்கும்போது அதை நான் இல்லைன்னு சொல்லி நீக்கிடுவேன், அது பேர் அபவாதம். இதுதான் வந்து இந்த வேதாந்தத்தை சொல்லிக் கொடுக்கின்ற முறை. அத்தியாரோப அபவாதம். வேணும்னே இருக்குதுன்னு சொல்கிறது, அதுக்கப்புறம் ஏன் எப்படி இருக்கோ நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி கேள்வி கேட்க ஆரம்பித்த உடனே உடனடியாக வாபஸ் வாங்கிட்டு நான் சொன்னதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்கிறது. இது ஏன்னா உன்னுடைய ஆத்மாவை நீ கண்டுபிடிக்க வேண்டும் என்பதனால. மற்ற எல்லாவற்றையும் இந்த அத்தியாரோபத்தை நீ ஆராய்ச்சி செய்யும் பொழுது உனக்கு 5 புலன்கள் தேவைப்படுது, 5 விதமான பிரமாணம் தேவைப்படுது. ஆனால் அபவாதம் செய்வதற்கு இதுக்கெல்லாம் உனக்கு சயின்டிஸ்டே போதும். நான் எதுக்கு? வேதாந்தமே தேவையில்லை. இந்த உலகத்தை பற்றி பேசவோ, இருஷ்ணை பற்றி, கர்மாவை பற்றி பேசவோ, அத்தியாரோபம் பண்ணுறதுக்கு எல்லா மதங்களும் தயாராக இருக்குது. அபவாதம் செய்வதற்கு வேதாந்தத்துக்கு மட்டும்தான் முடியும். அப்பொழுது உன்னுடைய பிரமாணங்களில் பத்தாத போது நீ நாட வேண்டும். என்ன செய்யணும்? நாட வேண்டும். எதை? இந்த கேள்விக்கு பதில் என்ன அப்படின்னு என்னிடம் என்னால் கண்டுபிடிக்க முடியாத இடத்தில் ஒரு மோதி நிற்கிறோம், ஒரு செவுத்தில் போய் நிற்கிறோம், உன்னுடைய பிரமாணங்கள் எல்லாம் பின்வாங்கி கொள்கிறது. அதுதான் சொல்லுவாங்க, மனமும் வாக்கும் செல்ல முடியாமல் திரும்பி வருகின்றன. ஏதோ வாச்சோ மனம் நிவர்த்தந்தே அப்ராப்ய அப்படின்னு சொல்கிறோம். எங்கே ஒரு இடத்தில் உன் மனமும் புத்தியும் உன் பேச்சும் சொற்களும் விளக்க முடியாமல் திரும்பி வருகின்றதோ அதுதான் அந்த பிரம்மம் அப்படிங்கிற. அதை அறிய வேண்டும் சொன்ன என்ன செய்யணும்? 6வது பிரமாணமாகிய சாஸ்திர குரு, இவங்க 2 பேரையும் நாடி ஆகணும். இந்த பிரமாணத்தை நம்ம நாடி தானே பெறணும். இது உங்ககிட்ட ஏற்கனவே இருக்குல்ல, இது உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் உன்னால் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் உன்னிடம் இல்லாத ஒன்றை நீ நாடியே பெற வேண்டும் என்பதனால நாடி பணி மனதே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. நாடி பணி மனதே, நம்மாழ்வாரின் நம்மாழ்வாரை நாடி பணி மனதே அப்படின்னு ஒரு பாட்டு நானும் பாடியிருக்கிறேன். பாடும் பொழுது இதான் நினச்சிக்குவேன், நாடி பணிதுன்னா நம்மாழ்வார் தான் செத்து போய் எங்கேயோ போயிட்டார், அவரை எங்கேயோ நாடி பணியிறது இல்லை. பிரமாணத்தை நாடி மனதை பணியவை, அப்பொழுது உனக்கு கிடைக்குங்கிறோம். அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த மந்திரத்தை நாம் பார்ப்போம். 2வது முண்டகம், 2வது கண்டம், 10வது மந்திரம். இதுக்கப்புறம் ஒரு மந்திரம் இருக்குது, அதை பார்த்துட்டேன்னு சொன்னால் நம்ம 3வது கண்டத்துக்கு செல்லலாம், 3வது முண்டகத்துக்கு செல்லலாம். ஹிரண்மயே பரே கோஷே விரஜம் பிரம்ம நிஷ்கலம் தத் சுப்ரம் ஜோதிஷாம் ஜோதிஹி தத் யத் ஆத்மவிதோ விதுஹு. தத் என்றால் அந்த, யத் என்றால் எந்த ஒன்று சொல்லப்பட்டதோ அந்த ஒன்று என்றது தத் எத் அப்படின்ற ஒரு சொல்லாட்சி சமூகத்தில் வந்து. எத் என்றால் எந்த ஒன்றை இது வரைக்கும் பேசிட்டு வந்தோம். எதை பேசிகிட்டு இருந்தோம்? ஏதோ ஒரு பிரம்மம்னு சொன்னோம் இல்லையா? அக்ஷரம் பிரம்மம்னு நம்ம ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கின்ற ஆத்மாவாகிய அக்ஷரம் பிரம்மத்தை பற்றி பேசினோம். அந்த அக்ஷரம் பிரம்மத்தை நம்ம வந்து தனுர் கற்பனையில் எப்படி நாம் வந்து உபனிஷத்தினால் தீட்டப்பட்ட அம்பை பயன்படுத்தி மனதை கொண்டு போய் செலுத்தி அந்த பிரம்மத்திலேயே மனதை கொண்டு போய் சேர்த்தணும். சிதாபாசனை கொண்டு போய்
ஆத்மாவிலே ஒன்றி விடணும். சிதாபாசனும் ஆத்மாவும் வேறு வேறு கிடையாது. இவன் பாவம் ஏமாந்த ஒரு ஆள் யாரோ தப்பு சொல்லி கொடுத்துட்டாங்க, நீ ஜீவன்னு. அதனால் உடம்பையே கெட்டியாக பிடிச்சிட்டு, மனசை கெட்டியாக பிடிச்சிட்டு என்னை காப்பாற்றுன்னு கத்திட்டு இருக்கிறான். இந்த மனசும் இதுவும் முதலடா, நீ பறக்கட்டை நினச்சிக்கிட்டு நீ பிடிச்சிட்டு இருக்கிற, அதை விட்டுட்டினா நீ உன்னை காப்பாற்றிடுவாங்க. சில பேர் தண்ணியில் ஆற்றுல போகும்போது காப்பாற்றுறதுக்கு இல்லைன்னு கட்டை ஒன்று மிதக்கும், கெட்டியாக போய் பிடிச்சிக்குவாங்க. அதை அப்புறம் தான் தெரியாது முதலைன்னு. இல்லைன்னா யாராவது காப்பாற்றிருப்பாங்க. இப்போ முதலைக்கு பயந்து வரவங்க கூட பயந்துடுவான். இப்படி நாம் சிதாபாசன் முதலை என்று தெரியாமல் இந்த உடம்பையும் மனதையும் நான் என்று கெட்டியாக இதை வச்சு நான் அப்படி பழக்காமல் இருக்க முடியும். இதுதான் எனக்கு வேறு வழி இல்லை. இந்த உடம்பை விட்டால் எனக்கு வேறு உடம்பு எங்கே இருக்குது? இந்த மனசை விட்டால் வேறு மனசு என்ன இருக்குது? இந்த கண்ணை விட்டால் வேறு கண் இருக்குது? இந்த உடம்பால் பெற்று போட்ட மகன் இல்லாமட்டால் நான் என்ன இருக்கிறேன்னு இந்த சிதாபாசன் இந்த உடம்பையும் மனதையும் புலனையும் இதனால் உற்பத்தியான மற்ற எல்லாவற்றையும் கெட்டியாக பிடித்து கொண்டு காப்பாற்றுங்கிற. நீ விட்டால் தானே உன்னை காப்பாற்ற முடியும். ஒரு கையில் கெட்டியாக பிடிச்சிட்டு அதுலேருந்து காப்பாற்றுனா நான் என்ன பண்ண முடியும்? முதல்ல அதை பிடிச்சிட்டு இருக்கிறத விடு அப்படின்னு சொல்லிட்டு விட்ட பிறகு பார்த்தோம்னு சொன்னால் அவன் திரும்பி பார்க்கும்போது அங்கே முதலையே இல்லை. இவன் இல்லாத முதலையை கெட்டியாக பிடிச்சிட்டு இருந்தான். நாம் காப்பாற்றப்படவே வேண்டியதில்லை, நான் தான் பிரம்மம் என்பதை அறிந்து கொள்கிறான். அப்போது அந்த சிதாபாசன் எதை ஒன்றை பேசிக்கொண்டிருந்தோமோ, எது ஒன்று சிதாபாசனாக உனக்கு தோன்றியதோ அது ஆத்மாதான். அந்த ஒன்று, அந்த யாது ஒன்றை பற்றி பேசிக்கொண்டோம், அதை எவன் ஒருவன் நன்றாக புரிந்து கொள்கிறானோ, விதுகு, அவன் ஆத்மவிதோ, அவன் தான் ஆத்மாவை அறிந்தவன். அதனால் அது எப்படிப்பட்டது? அது ஹிரண்மயே, ஞான சுரூபமாக இருக்கிறது, தங்கமாக இருக்கிறது. அதனால் பொன்மயம் அப்படின்னு இது வார்த்தைகள் எல்லாம் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. அது பொன்மயமானது. இன்றைக்கி கூட இந்த வீடியோ இந்த டிவி சேனல் ஏதோ பக்தி மார்க்கம் போட்டுட்டு இருந்தாங்க. அதை நான் பார்க்கும்போது ஒருத்தர் தியானம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு, கையெல்லாம் இப்படி வச்சுக்கணும்னு சொல்லி ரொம்ப சத்தியமாக அது அதம் அதிகாரிகளுக்கு அப்படி தானே புரியும். அதனால் அந்த கையில் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இருக்குது. இதை விட்டுட்டோம்னாக்கா தியானமே வராது அப்படின்னு அவங்க தியானம் பண்ணவர் கை எங்கே இருக்குதுன்னே தெரியாது. அவங்க இந்த கையை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இது மாதிரி ஒன்றின் மீது ஒன்று வச்சுக்கணும். அந்த முத்திரையை மறந்துடக்கூடாது. அப்பொழுது ஆழ்ந்த அந்த தியானத்தில் இந்த ஆத்மா சூரிய அல்லது கோடி சூரிய பிரகாசத்தோடு தோன்று நான் இருக்கிறேன் என்று உனக்கு சொல்லும். அது சொன்ன உடனே அந்த ஆத்மாவை உடம்பு முழுக்க நிரப்பி விடணும். அப்புறம் நிரப்பி விடணும். இப்படி தியானத்தில் செய்யணும். செய்து முடித்த பிறகு இது உடனடியாக வராது. பல முறை செய்ய 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 என்றாவது ஒரு நாள் வரும் அப்படின்னு அவர் சொல்லிகிட்டு இருக்கிறார். அப்படி வரவே வராதுங்கிறது நமக்கு தெரியும். அப்போ அவர் சொல்லிகிட்டு இருக்கிறாருன்னா அவர் வந்திருந்தால் தானே சொல்ல முடியும். அப்படி வராததுனால தான் அவர் சொல்லிகிட்டு இருக்கிறார். அவர் வந்திருந்ததுனாக்கா அவர் உண்மையை தெரிஞ்சிருப்பார். உண்மையிலேயே யாரெல்லாம் இந்த தியான கிளாஸ் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு சூரிய கோடி பிரகாசமான ஒன்று தோன்றும் என்று உங்களை சொல்லிகிட்டு இருந்தாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அப்படி ஒன்று தெரியலன்னு சொன்னால் நம்ம முன்னேற்றமே இல்லாமல் இருந்துகிட்ருக்குறோம். அவர் குருநாதர் வேறு தப்பாக நினச்சிக்குவார். அவரும் எவ்வளோ நாள் தான் சொல்லிக் கொடுப்பாரு. அவரை போய் மறுபடியும் அது எப்படி இருக்கும் எப்படின்னாலாம் கேட்கவும் முடியாது. அவர் என்ன கேட்டோம்னா என்ன சொல்லுவார்? உனக்கு அது தோன்றும் அப்படின்னு சொல்லிடுவார். அப்போ எப்போ தோன்றும்னு அவர் சொல்கிறாரு, ஈஸ்வர கிருபையினாலும் இந்த பிரபஞ்சத்தினுடைய கிருபையினாலும் உன்னுடைய கிருபையினாலும் அது என்றாவது ஒரு நாள் தோன்றும். என்றாவது ஒரு நாள் தோன்றி அதனால் என்ன உனக்கு பலன்? அந்த வெளிச்சம் உடம்பெல்லாம் நிறம்னா உனக்கு என்ன கிடைக்கும்? இது மாதிரி டிவியில் பேசிகிட்டு இருக்கலாம். அவர்கிட்ட யாரும் கேட்க முடியும். அதனால் இவன் நினச்சிக்குவா, கற்பனையிலேயாவது ஒரு வெளிச்சத்தை இவன் பார்த்து தொலைச்சிட்டு அப்புறம் ஒரு நாள் அந்த சந்தோஷத்தில் குதிப்பான். பார்த்துட்டேன் எனக்கு கிடச்சிடுச்சு. என்கிட்ட அது மாதிரி நான் கல்லூரியில் வேலை செய்யும்போது ஒரு சில நண்பர்கள் இன்றைக்கி அந்த ஆத்ம தரிசனம் எனக்கு கிடச்சிது அப்படின்னு சொல்லுவாங்க. அது எங்கே கிடைக்குதுன்னு கேட்பேன். அப்படி ஹிரண்மயே இந்த சொற்களெல்லாம் வாச்சியார்த்தமாக நேரடி பொருளை அவங்க எடுத்துக்கிறாங்க. ஹிரண்மயேங்கிறது ஞானஸ்வரூபம் தான். அது ஒளி பொருந்திய ஞானஸ்வரூபம். அது மேலானதுன்னா அதுக்கு மேலே ஒரு ஸ்வரூபம் ஒன்றும் கிடையாது. அதாவது உன்னதான் சொல்லுது, பிரம்மம் என்ற ஆத்மாவை சொல்கிறது. அந்த ஞானமயமான சைதன்யமயமான இரண்டற்ற பூர்ண அறிவாக இருக்கின்ற அந்த பரம் கோஷே
மனதிற்குள்ளே கோஷம் என்பது மனோமய கோஷம். இந்த மனதிற்குள்ளே தான் இருக்கிறது. பரே கோஷே அது உட்கார்ந்துட்டுருக்குது. அது எப்படிப்பட்டது? விரஜம். ரஜம் என்றால் அசுத்தம், கரை. சட்டையிலையோ அதாவது உடம்புலையோ முகத்துலையோ கரை ஒட்டிக்கும், அது பேர் ரஜம்ங்கிறோம். விரஜம் என்றால் மாசற்றது, அதுதான் பிரம்மம். அது எப்படிப்பட்டது? பிரம்மம்னா மிகப்பெரியது என்ற அர்த்தம். நிஷ்கலம், கலைகளற்றது. கலைகள் என்று சொன்னால் உறுப்புகள் அர்த்தம். அவயம், அவயங்கள்னா நமக்கு எனக்கு 2 கை இருக்குது, 2 கண் இருக்குது, மூக்கு துவாரம் இருக்குது, 2 கால் இருக்குது, இப்படியெல்லாம் 2 இருக்குது, சிலது ஒத்தையாக இருக்குது, இதெல்லாம் உறுப்பு இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு இந்த தோள்பட்டையில் அரிப்பு வந்ததுன்னா இந்த கையால் நான் சொரிஞ்சுக்குவேன். அப்போ சொரியறதும் நானே, சொரியப்படுவதும் நானே. நான் தொட்டு உணரும்போது உணர்பவன் நானே, உணரப்படும் பொருள் எது? நானே. அப்போ என்ன நானே எது வேணால் நான் செய்துக்கலாம், என்னென்னு அழிச்சிக்கவும் முடியும். அப்போது ஒன்றை தன்னைத்தானே அழித்துக்க முடியும், தன்னைத்தானே உணர முடியும், தன்னைத்தானே அனுபவிச்சுக்க முடியும், எல்லாம் செய்ய முடியும்னா அதுக்கு என்ன இருக்கணும்? அவயம் இருக்கணும். ஆனால் பாவம் இந்த பிரம்மாவுக்கு தலை கால் ஒன்றுமே கிடையாது, நிஷ்கலம். அது எப்படி தன்னைத்தானே பார்த்துக்கும்? தன்னைத்தானே எப்படி தொடும்? தன்னைத்தானே எப்படி அழிச்சிக்க முடியும்? தான் தலையிலே கூட கொட்டிக்குவாங்க சில பேர், தப்பு தப்பு தப்புன்னு அடிச்சுக்குவாங்க. அதை கூட செய்ய முடியாது. அதுதான் உன்னுடைய மனதுக்குள்ளே ஆத்மாவாக இருந்து கொண்டு இருக்கிறதப்பா. அதுதான் நீ. மனதில் இருக்கின்ற அந்த அறிவு தான் நீ. மனம் அறிவாக தானே இருக்குது, அந்த அறிவே நீ தான். இப்போ மனதுக்குள்ளே இருக்கிற அறிவு இல்லை, மனது அறிவாக இருக்குது இல்லையா? நீ அறிவான பொருள் தானே, எவ்வளோ புத்திசாலியாக இருக்க, உன் புத்தியை சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அந்த புத்தியே ஆத்மாதான்னு ஒத்துக்க. அது நிஷ்கலம். இல்லையே, புத்தி பல முறை மாறுதே, என் புத்தியை என்ன அடிச்சுக்குதே அப்படின்னு சொல்கிறேன். என் புத்தியை நான் எதாவது அடிச்சுக்கிறேன். புத்தி அடிச்சுக்கும், ஆனால் புத்திக்கு அறிவு கொடுக்கின்ற ஆத்மாவுக்கு அது இல்லை, அது நிஷ்கலம். அதனால் புத்தியே நிஷ்கலம்ங்கிறத நீ நினச்சி வச்சுன்னா ஆகும். உன்னுடைய மனம் புத்தியில் அறிவு இருந்தாலும் கூட மனமும் புத்தியும் ஆத்மா இல்லை, அந்த மனமும் புத்தியுமாக இருக்கின்ற அந்த அறிவு தான். இப்போ அறிவு என்ன ஆச்சு? மனதோடு சேர்ந்து மனம் போல செயல்படுது. அந்த ஆத்மா புத்தியோடு சேர்ந்து புத்தி மாதிரி செயல்படுது. இது எப்படி இருக்குது? இந்த பாத்திரம் இங்கே முன்னாடி இருக்கிற ஒரு பாத்திரம் எடுத்துக்கணும். இதில் தண்ணியை ஊற்றி வச்சோன்னா இந்த தண்ணி இது உள்ள எப்படி இருக்குது? இந்த பாத்திர வடிவத்தில் எடுத்துருக்குது. பாவம், அந்த பாத்திரம் என்ன பண்ணுச்சு? இந்த தண்ணி என்ன பண்ணுச்சு? தண்ணிக்கு உருவம் மாறிடுச்சா? இல்லை. இந்த பாத்திரத்தில் இருக்க வரைக்கும் இந்த பாத்திரமாக இருக்கும். உங்களுக்கு இந்த பாத்திரம் பிடிக்கலையா, நீங்கள் இந்த பாத்திரத்தில் ஊற்றிக்குங்க. இந்த பானை வடிவத்தில் தண்ணி மாறிடும். இந்த தண்ணி இந்த வடிவம் உங்களுக்கு பிடிக்கலையா, நீங்கள் இந்த பானையில் ஊற்றிக்குங்க. தண்ணிக்கு எந்த விதமான மாற்றமும் இல்லை. இந்த உபாதிகளாகிய பானைகள் தான் மாறுகின்றன. அதனால் இந்த புத்தி என்று சொல்லக்கூடியதில் நிரம்பி இருக்கின்ற ஆத்மா அப்படின்னால் 2 பொருள் மாதிரி தெரிகிறது. அப்புறம் உத்தமவாதிகள் சொல்லுவோம், ஆத்மா தான் மித்தியாக இந்த புத்தியாகவும் மனமாகவும் தோன்றுகிறது என்று சொல்லுவோம். அது அப்புறம் மறுபடியும் கேட்போம். இந்த கேள்வி மறுபடியும் வரும். கர்மாவுக்கு என்ன சொல்லணும் அதே தான் மத்தியம அதிகாரிகளை பேசிக்கிட்டு இருக்கிறோம். உத்த அதிகாரிகள் அவங்களோட அறிவிலே இதை புரிந்து கொள்ள வேண்டும். நிஷ்கலம் என்பதை எப்படி பார்க்கணும்னு சொன்னோம்னா, நீ கலமாக நினைக்கின்ற, கலையாக இருக்கின்ற உன் மனம் தேய்ந்து மடிகிறது. ராத்திரியில் இருக்க மாட்டேங்குது, கனவுல வேறமாக இருக்குது, பகலில் நினவில் வேறமாக இருக்குது. இதெல்லாம் கலைகள் தானே. என்ன கலை பண்ணுது? அதெல்லாம் மனசுக்கு இருக்கிறது. புத்திக்கும் பாருங்கள், அதனுடைய எத்தனை கலைகளை காட்டுது. இந்த புத்தியாது, இந்த புத்தி இப்படி செய்யுது அப்படின்னு சொல்லும். அப்படிப்பட்ட கலைகளுடைய புத்தி மனதில் கூட அறிவு இருக்கிறது. அந்த அறிவு தானப்பா நிஷ்கலம். கொஞ்சம் அதில் யோசனை பண்ணி பார்க்கணும். அப்போ அந்த புத்தி மனசன் தள்ளிட்டு நான் அந்த அறிவை பார்க்கணுனாக்க பார்க்குறதுக்கு புத்தி வேணுமில்ல. அதனால் புத்தியை வச்சுக்கிட்டு தான் அதெல்லாம் செய்ய முடியுங்கனால புத்தியையே நீ சொல்லு, புத்தியே நீ நிஷ்கலம், மனமே நீ நிஷ்கலம், நீ விரஜம், நீ நீ தூய்மையானவன் அப்படின்னு மனதையும் புத்தியும் தூய்மைப்படுத்துவது தான் அதிகாரித்துவம். இதுதான் நிஷ்டை. நான் பிரம்மம் என்று தெரிந்த பிறகு நீ பிரம்மம் மாற வேண்டியதில்லை, நீ தான் பிரம்மம். இப்போ மாற்ற வேண்டியது என்ன? புத்தியையும் மனசையும் பிரம்மமாக்க வேண்டியது தானே. டச் ஸ்டோன் சொல்லுவாங்க. அந்த ஒரு டோனை தொட்டோம்னா தொட்டதெல்லாம் தங்கமாகிடுமா. அப்படி ஒருத்தர் இருந்தான், தன்னுடைய ஒரு வரத்தை வாங்கிட்டான். நான் தொட்டதெல்லாம் தங்கமாகணும் அப்படின்னு அவனுக்கு ஒரு ஆசை.
இப்படி ஒரு ஆசையை சாப்பிட்டு கேட்டுட்டியடா, கொஞ்சம் யோசனை பண்ணி கேளு அப்படின்ட்டு. எனக்கு தங்கம் போட்டுக்கணும்னு ஆசை. நான் ஓட்டாண்டியாக இருந்தேன், பரம்பரையாக பிச்சை எடுக்கிறவங்க, எனக்கு இது கொடுன்னு சொல்கிறாங்க. கொடுத்துட்டாச்சு. அப்புறம் என்னாச்சு, சாப்பிட தட்டிலேருந்து சாப்பாடு எடுத்து தட்டு தங்கமாயிடுது, இட்லியும் தங்கமாயிடுச்சு, தண்ணி எடுக்க போனால் தண்ணியும் தங்கமாயிடுச்சு. இவனுக்கு பசி பட்டினியில் சாக போகிறோன்னே தெரியல. பெத்த குழந்தைய பிடிக்க தொடரான், அது தங்கமாயிடுச்சு. எல்லாமே தங்கமாயிடுச்சு. முதல்ல ஆச்சரியமாக இருந்தது, பின்னாடி பார்த்தோன்னு சொன்னால் அது விபரீதமாக இருக்குது. அது விபரீதமாக அந்த கற்பனையை விட்டுடுங்க. இப்போது ஆத்மா தொட்டதெல்லாம் ஆத்மாவாயிடும். ஏன்னா ஆத்மாவை தவிர வேறு ஒன்றும் இல்லை. மனமும் புத்தியும் தொட்டவுடனே தங்க மரமாக கிரண்மயமாக மாறிவிட்டது. அது மனதிற்குள் இருந்து மனதையும் அப்படி மாற்றிவிட்டது. இனிமேல் இந்த மனம், இந்த கோஷம் என்னாச்சு, விரஜமாகி போச்சு, பிரம்ம நிலைக்கு போயிடுச்சு, நிஷ்கலமாயிடுச்சு. மற்றவங்க எல்லாம் சொல்லுவாங்க மனதை விட்டுட்டு ஆத்மாவை போகணும். தயவுசெய்து மனசை விட்டுட்டு ஆத்மாவெல்லாம் போகவே முடியாது. இந்த பானை நான் எப்படியாவது களிமண் ஆகிடுவேன், நான் பானையிலிருந்து தாண்டி குதித்து களிமண்ணுக்குள்ளே புகுந்து கொள்வேன்னு சொன்னால் நம்ம என்ன செய்ய, இன்னொரு பானையால் ஒரு அடி அடிக்க வேண்டியதுதான். நீ தான் களிமண். நீ களிமண்ணை அடைவதற்கு எதுக்குப்பா முயற்சி பண்ணுற? நீ எவ்வளோ தூரம் நீ பயணம் பண்ணணும், நீ எவ்வளோ தூரம் வெளியே சுற்றினாலும் கடைசியில் இங்கே உங்ககிட்ட தான் வரணும். நீ தான் அது. அப்போது மனம் என்பது களிமண் தானே, அதாவது பானை என்பது களிமண் தானே. அப்போ பானை என்பதை நான் மனம் என்று சொன்னால் ஆத்மா என்பது என்ன, களிமண் தானே. களிமண்ணும் மனமும் ரெண்டு பொருளா? அப்போ ஏன் களிமண்ணை நான் பானைன்னு சொல்கிறேன்? விவகாரத்தில் அப்படி இருக்குதே. அப்போ விவகாரத்தில் இருக்கும் வரை, மித்யாவில் இருக்கும் வரை நாம் மனம் புத்தின்னு தான் சொல்கிறோம். ஆனால் சத்திய நிலைக்கு வந்த பிறகு மனம் புத்தி ஆத்மாவை விட்டு வேறு இல்லை, களிமண்ணை விட்டு பானை தனி அல்ல, இன்னொரு பொருளுமே அல்ல, அது பொருளே அல்ல, இன்னொரு பொருள் இல்லை, பொருளே அல்ல, இருப்பதே ஒரே பொருள் தான். தற்காலிகமாக இந்த ஆத்மா களிமண் இந்த வடிவை எடுத்திருக்கிறது. அந்த வடிவை எடுத்ததுனால அந்த களிமணுக்கு எந்த விதமான நஷ்டமும் இல்லை என்று தெரிந்து கொண்டு, இந்த வடிவம் எடுத்ததுக்கும் நம்ம சொல்கிறோம், இந்த வடிவத்தினால உனக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை, நீ இன்னமும் களிமண்ணே. ஒருவேளை தங்கம்னு இருந்ததுன்னா நான் என்ன சொல்வேன், இந்த பானையை பார்த்து, ஏன் இப்படி பானை, நான் நகையாக இருக்கணும், மாலையாக இருக்கணும், கிரீடமாக இருக்கணும், ராணின்ற தலையில் போய் உட்காந்துக்கணும் அப்படின்லாம் நீ ஆசைப்பட்டுறேன், நீ பானையாக இருக்கிறத பற்றி உனக்கு வெக்கமாக இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு, நீ தங்கம்னு ஒரு நல்ல வேலை இது மண்ணாக இருக்குது. தங்கமாக இருந்ததுன்னா இந்த பானையாக இருக்கின்ற அந்த மனதிற்கு என்ன கவலை? அது எப்பொழுதுமே எதை அடைய என்ன பார்க்குது? தங்கத்தை தான் அடைய பார்க்குது. எதுக்கு தங்கத்தை நீ அடைய, நீ தான் தங்கம் அப்படின்னு கொஞ்சம் தங்கமே அப்படின்னு. இப்போ மனதை நாம் தங்கமே என்று கொஞ்சணும். மனதே ஏன் இப்படி ஆளாப்படுற? நீ போய் இன்னும் போய் உடம்பை பிடிச்சிக்கிற, உடம்பு போய் சொந்தக்காரங்களை போய் பிடிச்சிக்குது, சொந்தக்காரங்க அவங்க சொந்தக்காரங்களை பிடிச்சிக்கிறாங்க. மனசே நீ எதை பிடிக்கணும்? ஆத்மா என்று தெரிந்து கொள், பிடிமானத்தை விடு. அதில் இந்த மந்திரத்தின் மூலம் இந்த ஆத்மாவானதை எவன் ஒருவன் எவ்விதம் அறிந்து கொள்கிறான், அது ஞானஸ்வரூபமானது, மனதின் அறிவாகவே இருந்து கொண்டிருக்கிறது. மனமே அதுதான், அது தூய்மையானது, பிரம்மஸ்வரூபமானது, உறுப்புகளற்றது. அதனால் மனம் என்ன செய்யணும், எனக்கு உறுப்புகளாக இருப்பதை நான் கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். என்னுடைய மனசுக்குள்ள எண்ணங்கள், பழைய நினைவுகள், கோபங்கள், பயம் போன்றதெல்லாம் நானாக எடுத்து சுமத்தி கொண்டு என்னுடைய விகாரங்கள், நாமரூபங்கள் என்று அதனுடைய கலையை விட வேண்டும். கலாதீதமாக மாறணும். நாமரூப கலாதீதவன், நாமபிந்து கலாதி நமோ நமக என்றோம் இல்லையா? அப்போ அந்த மனம் என்ன சொல்லணும், நமக நமகன்னு முருகனை பாடிக்கூடாது, தன்னை சொல்லணும். நீ உனக்கு கலையும் இல்லை, நாதமும் இல்லை, வித்துவும் இல்லை, நாம ரூப கலை எதுவுமற்ற நிஷ்கலமாகிய மனம் என்று நீ அடைய வேண்டியதில்லை. அறிந்து கொள். விதுகு அவன் அது மேலே ஒன்று அடைமொழி சொல்லுது, தத்து சுப்ரம், தத் சுப்ரம்னு வரும். சுப்ரம் என்றாலும் தூய்மையானதுன்னு அர்த்தம். இது கரையற்றது, தூய்மையானது. ஏன் கரையற்றது தூய்மையானதுன்னு சொல்லும்? கரையற்றதுன்னா கரை இருப்பதாக நீ நினச்சிக்கிட்டு இருக்கிற இல்லையா, மனதின் சம்பந்தத்தினால. அதனால் மனம் சம்பந்தத்தில் இருந்தாலும் கூட அதை நீ நீக்கிக் கொள்ளலாம்ன்றதுனால பிரஜம்னு சொல்லுது. ஆனால் இங்கே சொல்லுது, நீ ஆத்மாவாக இருப்பதனால நீ சுப்ரம் தான், எப்பொழுதுமே தூய்மையானது. ஆனால் மனதோடு சம்பந்தப்பட்டதுனால, மனனுடைய சேட்டையினால் நீ ரஜமானதாக நீ நினைக்கிறாய். இல்லை, நீ அப்பொழுதும்
மனத்தோடு இருந்தாலும் நீ விரஜம், உண்மையில் நீ சுப்ரம் அப்படின்னு தத் சுப்ரம் ஜோதிஷாம் ஜோதிஹி, எல்லா ஒளிகளுக்கும் இது ஒளி அப்படின்னு அர்த்தம். இப்போ கண்ணுக்கு ஒரு ஒளி இருக்குதுன்னு சொன்னால் அந்த கண்ணுக்கு ஒளியை தருவது மனம் இல்லையா? அந்த மனதுக்கு ஒளி தருவது ஆத்மா. காதில் வந்து சப்தம் கேட்கறதுக்கு அறிவு இருக்குது. அந்த சப்தம் என்னென்ன சப்தத்தெல்லாம் நம்ம காது கேட்குதுங்கன்னு பார்க்கும்பொழுது அந்த காதில் ஒரு ஒளி இருக்குது, செவி ஒளி. அந்த காது கேட்காதவங்களுக்கு அந்த இருட்டாக போயிடும், சப்தம் எதுவும் கேட்காது, அவங்களுக்கு இருள். சப்தம் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இருள். அந்த காதுக்கு ஒளியாக இருப்பது மனம், அந்த மனதிற்கு ஒளியாக இருப்பது ஆத்மா. அப்போ நாக்கு சுவை அறியுது, கசப்பாக இருக்குது நாக்கு, ஜுரம் போன உடனே நல்லா டேஸ்டியாக சாப்பிடலாம் அப்படின்னு நம்ம சாப்பிடும்போது பார்த்தா அந்த கசப்புணர்வையை நாக்குக்கு அறிய வச்சதும் இனிப்பை அறிய வச்சதும் எதுன்னு சொன்னால் நாக்கல்ல, நாக்கின் ஒளியாகிய மனம். மனதுக்கு அவ்வாறு அறிவதுக்கு என்ன காரணம்? மனதுக்கு பின்னாடி இருக்கின்ற ஆத்மா. அப்படி பார்த்தா நீ பார்க்கின்ற எல்லா ஜோதிகளுக்கும் கண்ணு மூக்கு காது மனம்லாம் அதுக்கு அத்தனையும் அதுதானப்பா ஜோதி, ஜோதிஷாம் ஜோதிஹி. இதனால் இந்த ஜோதியாக வந்து உள்ள ஆத்மா ஜோதியாக வெளியே வரும்னு சொல்லிட்டு கையை ஒரு மாதிரி உட்காந்துக்கிட்டு அவர் சொல்கிற மாதிரியெல்லாம் செய்துட்டு இருக்கணும். எத்தனை வருஷம் நமக்கு தெரியல. இப்படி இந்த அழகான இந்த மந்திரத்தில் நாம் மிக முக்கியமான உத்தம அதிகாரிகளுக்கு உண்டான தத்துவத்தை நாம் புரிந்து கொண்டோம். எந்த காரணத்தை கொண்டும் ஒரு குழந்தை சந்தேகத்தை கொடுத்தார். எப்படி சொல்கிறாருன்னா, முதல் ஜீவன் அவன் வந்து ஜீரோ. அந்த ஜீரோ ஜீவன் எப்படி கர்மத்தை ஆரம்பிச்சிருப்பான், அவித்யா காம கர்மம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொன்னார். இது வந்து மத்தியம அதிகாரிகளுக்கு இப்படி சொல்லணும். ஆனால் உத்தம அதிகாரிகளுக்கு என்ன சொல்லுவான், இந்த முதல் ஜீவன்கிறதே கிடையாது, ஜீவனுக்கு அனாதி. அப்போ முதல்ல இருக்க ஜீவனுக்கு ஒரு உடம்பு இருக்குது, அவன் வந்து கர்மம் செய்ய போகிறான்னா அந்த உடம்பை கொடுக்கறதுக்கு ஒரு கர்மம் தேவை இல்லையா? ஏன்னா கர்மச்சிதான் பரீட்சியான் லோகான் கர்மச்சிதான் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கிறோம். இந்த உலகத்தில் ஈட்டிய கர்மங்களினால் பெற்ற உடம்பு இது கர்மச்சிதம்னா, கர்மத்தினால் பெற்ற உடம்பு. அப்போ முதல் ஜீவனுக்கு ஒரு உடம்பு இருந்தால் தானே கர்மம் செய்வான். அப்போ அந்த உடம்பு கொடுக்குறது ஒரு கர்மம் வேணும் இல்லையா? அதில் கர்மத்திற்கும் தொடர்பு இல்லை, அறியாமைக்கும் தொடர்பு இல்லை, தொடக்கம் இல்லை, ஜீவனுக்கும் தொடக்கம் இல்லை. ஜீவனுக்கு தொடக்கம் இல்லை, அவனுடைய அறியாமைக்கு தொடக்கம் இல்லை, அறியாமையினால் வந்து கர்மத்துக்கு தொடக்கம் இல்லை, கர்மத்தினால் தொடர்பு இல்லாத அவனுடைய கிரந்திக்கும் அவனுடைய ஆசைகளுக்கும் தொடக்கமே இல்லை. அதனால் முதல் ஆசை என்ன? ஆதம ஏவல் படைத்த உடனே அவன் முதல் ஆசை என்னவாக இருந்திருக்க முடியும்? அவன் குழந்தையிலேருந்து வளர்ந்தானா? ஆதம் எத்தனை வயசில் அவர் படைத்தார்? 12 வயசு பையனை படைத்தாரா? 20 வயசை படைத்தா? அதெல்லாம் பைபிளில் இல்லை. ஆதம ஏவல் படைத்தாங்கிற அது ஓல்டு டெஸ்டமெண்ட்டில் சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாம் புராணங்கள். நாமளும் அந்த மாதிரி புராணங்கள் ஏறமாக சொல்கிறோம். அதனால் பைபிளும் சொல்லுவோம், குரானும் சொல்லுவோம், எல்லா மதமும் சொல்லுவோம். யாருக்காக சொல்கிறாங்க? அவங்க எல்லாமே அதம அதிகாரிகளுக்காக. முதல்ல அதெல்லாம் படிச்சுட்டு வாங்க. அப்போ உங்களுக்கு கேள்வி வருதில்ல, ஆதாமுக்கு தொப்புள் இருக்குமா, ஏவாளுக்கு தொப்புள் இருக்குமா? ஏன்னா அவங்க அம்மாவிலேருந்து பிறக்காதனால தொப்புள் கொடி இருக்காது. அப்போ தொப்புள் இல்லாத ஆத்மா. சரி, ஆதாமை எந்த வயசில் அவர் படைத்தார்? குவான்னு குழந்தையில் படித்தாரா? அவன் மெல்ல வளர்ந்தானா? அவனுக்கு யார் பால் ஊட்டியிருப்பாங்க, சோறு விட்டுருப்பாங்க? அவன் முதல் ஆள் ஆத்மி. ஆத்மாவை உடைக்கிற ஃபஸ்ட்டு ஆளுன்றால் ஆத்மின்னு பேர் நமக்கு. அவன் தான் அகம்னு சொல்லக்கூடிய ஆதாம். ஐஆம் தான் ஆதாம், ஆடம் அப்படின்னு பேர். இந்த ஆடமுக்கு இப்போது நம்முடைய நண்பருடைய பிரச்சனை, ஆடமுக்கு எப்படி வந்து முதல் காமம் வந்திருக்கும்? அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த காமத்தை உண்டாக்குவதற்கு ஆப்பிளை கொண்டாந்து ஒரு பாம்பு கொண்டாந்து கொடுத்தது, இப்படி எல்லாம் அவங்க வந்து சொல்கிறாங்க. காரணம் என்ன? அவங்களுக்கு துவக்கம் வந்து ஆபினிஷியோ. முதல் தான் சிருஷ்டிக்கப்படுகிறது பூமி, முதல் மனிதன் தோன்றுகிறான் அப்படின்னு நினைக்கிறாங்க. நாம் வந்து முதல்லே கிடையாது. இது பேர் ஆரம்பவாதம்னு பேர். இதுக்கு இதெல்லாம் முன்னாடி பேசியிருக்கிறோம். ஆரம்பவாதம் யாரும் சொல்லுவாங்க? நியாய வைசேஷிகம். நியாய வைசேஷிகம் பேசுகின்ற தத்துவவாதிகள் ஆரம்பவாதத்தை முன்வைப்பாங்க. அவங்களுடைய இங்கிலீஷில் அவங்க பேர் ஆபினிஷியோ. வித்தவுட் எனி பிகினிங், வித்தவுட் எனி ப்ரியர் காஸ்.
இதுக்கு முன்னாடி எதுவும் இல்லை, திடீர்னு அப்படியே ஆரம்பிச்சிருச்சு. கடவுள் நினச்சா டப்புன்னு ஒன்று உண்டாக்கிட்டார். ஏன் அதுக்கு முன்னாடிலாம் காரணம்லாம் கேட்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஆரம்பவாதத்தை சொல்கிறார்கள். வேறு காரணம் இருக்க சத்காரியவாதம், அசத்காரியவாதம் அப்படின்னு நம்ம பார்த்துருக்குறோம். நமது விவர்த்தவாதம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மித்தியாவாதம் அல்லது விவர்த்தவாதம். இதை வேறு ஒரு முறை சிருஷ்டியை பற்றி பேசும் பொழுது நாம் அதிகாரிலேருந்து மத்தியமத்துக்கு மத்தியமத்திலிருந்து உத்தமத்துக்கு வருவோம். எப்பொழுதுமே உத்தம அதிகாரிகளாக இருந்து இதை நாம் புரிந்து கொள்வோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணம் ஆதாய பூர்ணம் ஏவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஹரி ஓம்.